ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்னோ அஃபிஷியல். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஈகோ கார்டன் அப்படின்னு சொல்கிற லக்னோவில் இருக்கிற ஒரு பார்க்கு தான். இந்த பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இது நாங்கள் சிங்கிளாக வரல, எங்கள் ஆர்மி யூனிட்லேருந்து சும்மா பிக்னிக் மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பஸ்ஸில் வர்றவங்க பஸ்ஸில் வரலாம், பஸ்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இல்லை அவங்க டூ வீலரில் வரனாலும் வரலாம். நாங்கள் ஒரு 5 ஃபேமிலி மட்டும் தமிழ் ஃபேமிலி போயிருந்தோம். மற்ற இவங்க எல்லாமே வேறு வேறு ஸ்டேட்காரங்க. சரி, நாங்கள் 5 ஃபேமிலியுமே ஒன்றா உட்காந்துட்டோம். அதனால் அங்கேருந்து பிக்னிக் கூட்டிட்டு வந்திருந்ததுனால தண்ணி அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு பப்ஸு, ஜூஸு, ஒரு 5 ஸ்டார் சாக்லேட்டு, லேஸ் பாக்கெட்டு, அதனால் எல்லாமே அவங்களே எல்லாமே எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி, வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறதுனால போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து கொண்டு கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு இங்கே பார்க்கு ஃபுல்லுமே டைல் தான். சரி, சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். இது ஈகோ கார்டன் தான். இங்கே ஃபுல்லுமே நமக்கு கார்டன் மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம நடந்து போகிற இடங்கள் மட்டும்தான் டைல்ஸில் இருக்கும். அப்புறம் நேச்சராகவே செடிகள் இந்த மாதிரி தான் நிறையா இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற அந்த பாறைகளில் இருக்கிற அந்த அனிமல்ஸு, ட்ரீ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா தகரம் இருக்குது இல்லையா, எதுவுமே வுட்லேயும் செய்யலை, கல்லுலேயும் செய்யலை. மெட்டல் இந்த தகரம் நம்ம அதை இந்த மாதிரி தென்னை மரம் மாதிரி இருக்கிற ஷேப்லாம் பார்த்திங்கன்னா அந்த தகரத்தில் செஞ்சுருந்தாங்க. அதை தொடுறதுக்கெலாம் நமக்கு அலோடு இல்லை, தூரமாக நின்று வேணால் வீடியோ எடுத்துக்கலாம். தகரத்தில் தான் செஞ்சுருந்தாங்க. மயில் எல்லாமே நம்ம இந்த அந்த மெட்டல் என்ன சொல்லுவாங்க, சில்வர் மெட்டலும் இல்லை, தகர மெட்டல், அது எனக்கு சொல்ல தெரில, அந்த மெட்டலில் தான் செஞ்சுருந்தாங்க. ஆனால் பார்க்க நல்லா இருந்தது. இப்படிமா செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. நான் அதிகமாக எங்கள் ஆர்மி யூனிட்டுக்குள்ளே தான் பார்த்துருக்கேன். வேஸ்ட்டாக போகிற டயரை கூட எதையாவது செஞ்சு அதை ஒரு ஷோகேஸ் திங்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பார்க்கில் ஃபஸ்ட் டைம் நிறையா மெட்டல் புதுசு புதுசாக வச்சு வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. யானை, ஒட்டகச்சிவிங்கி, இனிமேல் வரும் பாருங்கள் நிறையா, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. நீங்களும் லக்னோ எப்போது வந்தீங்க அப்படின்னா இந்த பார்க்கை ஒரு விசிட் பண்ணிவிட்டு போங்க. இங்கே ஒரு 4-5 பார்க் அம்பேத்கர் பார்க்கு, நல்லா பெரிய பார்க்கு. ஆனால் கொஞ்சம் சரி ஜாலியாக தான் இருந்தது. இருக்கிறது தான் லக்னோ. ஆனால் பாதி நேரம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் நான் ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன். எங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கிடைக்கல, அதனால் நாங்கள் வெளியில் தான் இருக்கிறோம். சரி அப்படின்னுட்டு பார்த்தா இருக்கிற இதில் ஓனர் கீழே இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. மேலே இருக்கிறவங்களும் லீவ் போயிடுவாங்க, வருவாங்க போவாங்கங்கிறனால. குவார்ட்டர்ஸ்குள்ளேனா அப்படி கிடையாது, எல்லாமே நம்ம ஆர்மிக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. நமக்கு ஒரு தடவை விட்டால் இன்னொருத்தர், இது நம்ம வீட்டில் இருக்கவங்கனால பக்கத்து வீட்டுக்காரங்க, சிட்டினாலே அப்படி தானே, பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க பாட்டுக்கு இருந்துக்குவாங்க. அதனால் ஜாலியாக, சரி இவங்களோட ஜாலியாக போனதும் கொஞ்சம் ஜாலியாக, நல்லா ஜாலியாக இருந்தது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் போகணுன்னு கம்பல்சரிலாம் இல்லை. சரி, பிள்ளைங்களும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்களேன்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் போனதேமு. ஆனால் ஃபுல்லாக சுற்றிட்டு மறுநாள் நல்லா தூங்கி எழுந்திச்சிட்டு ஒரு 4:30க்கு போனோம். ஒரு 2 மணி நேரம் தான் சுற்றணும். ஆனால் பார்க்கு லென்த்து. ஆனால் நாங்கள் பாதி பார்க்கு தான் சுற்றணும், அவ்வளோக்கு தான் டைம் இருந்தது. சரின்னு ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக. வீடியோ உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. ஆனால் பார்க்க அழகாக இருந்தது. கேமல், நாங்கள் போன தடவை போயிருக்கும்போது இதில் தண்ணி நிறையா இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த வாட்டர் ஷோவும் ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த தடவை தண்ணி கம்மியாக இருந்தது. இது மெயினாக என்ன அப்படின்னா, குளிர் டயத்தில் இப்படி ஓப்பன் பார்க்காக இருக்கா. இங்கே குளிர் டைமிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் போன தடவை டிசம்பர்லேயோ போயிருந்தோம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குளிரில் வீட்டிலேருந்து எல்லோரும் ஒரு மேட் எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு
அன்னைக்கு மதியம் லஞ்சு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு பிள்ளைங்களுக்கு தேவையான விளையாடுறதுக்கு கிரிக்கெட்டு, பாலு, பேட்மிண்டன் என்னென்ன விளையாடுறதுக்கு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேமிலியாக போயிடுவாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருக்கும்போது, ஐயோ நமக்கு தெரியாமல் போச்சே, குளிருக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு மைல்டாக வெயில் வரும். வெயிலும் அதிகமாக வராது. அந்த வெயிலில் உட்காந்துருக்கிறது குளிர் நேரத்தில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து இப்போ எப்படி வெயிலுக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கோமோ அது மாதிரி குளிர் நேரத்தில் வந்து வெயில்லையே தான் உட்காந்துருப்போம். வெயில் எப்படா வெயில் வர்றதே லேட்டாக தான் வரும், மைல்டாக தான் வரும். இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கிறதுக்கு வெளியே உட்காந்துருக்கு நல்லாயிருக்குமா. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்க் வந்து ஓப்பன் பிளேஸ் அப்படிங்கிறனால வீட்டிலேருந்து என்ன செய்வாங்க, லீவ் கிடச்சிது அப்படின்னா அந்த டைமிங்லலாம் பார்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டமே இல்லை நான் போகும்போது. ஆனால் குளிர் டயத்தில் ஒரு 6 மந்த் முன்னாடி போயிருக்கும்போது சரியான கூட்டமாக இருந்தது. ஆனால் அந்த மாதிரி நான் அப்போ ஃபஸ்ட் டைம் போனதுனால எனக்கு தெரியல. ஆனால் 2வது ஒரு டைமாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா விளையாட விட்டுட்டு வரலான்னு ஒரு எண்ணம். ஆனால் அது நினைக்கிறது. ஆனால் இது வரைக்கும் போகலை. சரி இந்த டைம் குளிர ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியும் ஏதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க, ஆளுக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 12 மணிக்கு போனோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு 5, 6 மணிக்கு வந்தால் கொஞ்சம் பிள்ளைங்களும் ஜாலியாக விளையாடுவாங்க. ஏன்னா இங்கே விளையாடுறதுக்கு நம்ம நினைக்கிறோம் சிட்டிலலாம் உண்மையிலே சிட்டியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாவம் தான் போங்க. நான் நினப்பேன், ஐயோ எல்லாம் நம்ம தான் வில்லேஜ்லேயே இருக்கோம், எல்லோரும் சிட்டியில் இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க லைஃப்லாம் கொஞ்சம் வந்து இப்போ இருக்கும்போது தான் தெரியுது. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க வேண்டியிருக்கு. பசங்களுக்கும் எங்கேயும் விளையாட போக இடம் கிடையாது. அப்படியே எங்கேயாவது போனோன்னா சண்டே ஆகிட்டா இப்போ அதுங்களும் ஸ்கூல் போயிட்டு வருதுங்களா. இங்கே ஸ்கூல் டைமிங் எங்களுக்கு 7:20க்கே. அப்படிங்கும்போது 6 மணிக்கெலாம் அவங்க எந்திரிச்சு கிளம்பி போயிடுவாங்க. அப்படிங்கும்போது சண்டே தானே, சண்டே ஆனால் இப்போ நான் வெளியில் போகணுன்னு சொல்கிறேனோ இல்லையோ உங்கள் அப்பாட்ட, சண்டே ஆகிட்டா இன்றைக்கி வெளியில் போகிறோம், கூட்டு போக முடியாதுன்னா போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா அதுகளுக்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, சும்மா கூட்டு போயிட்டு ஒரு மாலையாவது சுற்றிட்டு என்னத்தையாவது ஒரு பீஸாவோ ஒரு மோமோவாவது வாங்கி கொடுத்து சுற்றிட்டு கூட்டிகிட்டு வந்துடுங்கிற கணக்கா. ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்குது வெளியில் அப்படி கூட்டிகிட்டு போகிறனால. இப்போ வந்து சிட்டி வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சுங்கிறத இப்போ நானே இங்கே வந்து தான் பழகிட்டேன். ஆனால் எனக்கு சத்தியமாக இந்த சிட்டி வாழ்க்கை பிடிக்கல. எப்படா கோவில்பட்டி போவோங்கிற மாதிரி தான் இருக்குது ஃப்ரீயாக. ஆனால் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி போதும் அவ்வளோதான், அன்றைக்கி டைமிங்கும் ஆயிடுச்சு. இவங்க அப்பாவும் அடுத்து டியூட்டிக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்துட்டோம். ஜாலியாக போய்க்கிட்டு இருந்தது. ஆனால் என்ன கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருந்ததுன்னா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு இருந்து சுற்றுறதுக்கு நிறையா உள்ள நாங்கள் பாதி தான் சுற்றினோம். அதுக்கப்புறம் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியில் தான் வந்து பழங்கள்லாம் நிறைய விற்கிறாங்க. தள்ளுவண்டி நம்ம தமிழ்நாட்டிலலாம் மாட்டு வண்டியோட பயன்பாடு வந்து நிறையாவே குறைஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் நான் கல்யாணம் முடிகிற வரைக்குமே களமாடு இருந்தது. நம்ம உழவுக்கு தான் நம்ம சைடு யூஸ் பண்ணுவோம். ஆனால் வர்ற வழியில் வந்து மாட்டு வண்டியை வந்து ஃப்ரூட்ஸ் வியாபாரத்துக்கு நான் குளிர் டயத்துலலாம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வச்சு விற்பாங்க. சாக்கில் நம்ம ஊரில் உப்பு வண்டி எப்படி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வரும், அந்த மாதிரி நாட்டு சக்கரைலாம் வச்சு விற்பாங்க லக்னோவில். அந்த ஒரு மாடை தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, சென்டரில் கெட்டி அந்த இதில் வந்து நாட்டு சக்கரை வச்சு விற்பாங்க. நான் அப்படிலாம் வாங்கியிருக்கிறேன். சரி இந்த மாட்டு வண்டியும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு விட்டேன். இவங்க எல்லாமே டிராஃபிக்கை மறைச்சிட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30, 40 வண்டி இருக்கும். போலீஸ்காரங்க விரட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.